சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு நீதிமன்ற காவல், நூலிழையில் உயிர் தப்பிய காவலர்கள் உள்ளிட்டவற்றை விரைவு செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். தேசிய பங்குச்சந்தை முறைகேடு வழக்கில் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பங்குச்சந்தையின் தலைமை செயல் அதிகாரியாக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சித்ரா ராமகிருஷ்ணா பணியாற்றிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பான வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட சித்ரா ராமகிருஷ்ணாவின் 7 நாள் சிபிஐ காவல் நிறைவடைந்தது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கேரளாவில் அதிவேகத்தில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த வாகனங்கள் மீது மோதும்போது நொடிப்பொழுதில் 2 காவலர்கள் உயிர் தப்பும் காட்சி வெளியாகியுள்ளது. கொச்சி அருகே காக்கநாடு பகுதியில் ஒரு காரில் ஸ்டீலேஷ், ஸ்ரீகுட்டன் மற்றும் விவேக் ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். காரை விவேக் என்பவர் ஓட்டியுள்ளார். அப்போது அதிவேகத்தில் வந்த கார் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் மீது பலமாக மோதி சுவற்றில் முட்டி நின்றது. அதே சமயம் விசாரணை பணியை முடித்துவிட்டு காவல் நிலையத்திற்கு செல்வராஜ் மற்றும் வினு ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். இளைஞர்கள் 3 சென்ற கார் காவலர்கள் மீது மோதாமல் நூலிழையில் தப்பியது. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த விவேக் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆபத்து என்றால் திமுக காரன் ஓடி வருவான் என நம்பி உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் புழல் நாராயணன் இல்ல திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அதன் பிறகு பேசிய முதலமைச்சர், மணமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முறையாக நடத்தப்படாததால் மக்கள் இன்னல்களுக்கு ஆளானதாகவும் அவர் குறை கூறினார். நம் மீது சொல்லப்படக்கூடிய பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், அவைகளெல்லாம் முறியடித்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வெற்றியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நமக்கென்று ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் உடனடியாக ஓடி வரக்கூடியவன் தான் திமுக என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. தனது 7 ஆண்டு கால ஆட்சியில் கோவை பகுதிக்கு ஒரு புதிய ரயிலை கூட விடாத பாஜக எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து கேள்வி கேட்பதா என்று கோவை எம்பி நடராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து கோவையை பிரித்து சேலம் கோட்டத்திற்கு இணைக்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மனு அளித்த நிலையில் பாலக்காடு கோட்டத்தில் இருந்து கோவை பிரிக்கப்பட்டு கடந்த 2006ஆம் ஆண்டில் சேலம் கோட்டத்தில் இணைக்கப்பட்டதாக கோவை எம்பி பி.ஆர். நடராஜன் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்து வானதி சீனிவாசன் கோவை தொகுதி எம்பி பதற்றத்தில் பேசுவதாகவும் எம்பியாக இருந்தபோது என்ன பணி செய்தார் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் வானதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எம்பி நடராஜன் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் செய்த பணிகளை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கை சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது.